அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 4ஆம் பிறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4ஆம் பிறையை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வருடம் அந்த பார்த்ததுலேருந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறத அர்த்தம். பெரும் சிக்கலுக்கு ஆளாயிடுவீங்க. துன்பம் துயரம் உங்களை துரத்தும். இதுக்கு சரியான எடுத்துக்காட்டு கிருஷ்ண பரமாத்மா 4ஆம் முறையை ஒரு முறை பார்த்துட்டார். பார்த்த உடனே தான் அவர் மண்டையில் உரைச்சிச்சு, ஐயோ நான் பார்த்துட்டேனே, எனக்கு என்ன நடக்க போதோ, என்ன பழி வரப்போதோன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சத்ராஜித் அவர் ஒரு மன்னன், அந்த மகாபாரத காலத்தில் உள்ள ஒரு மன்னன். அவர்கிட்ட வந்து சயந்தக மணின்னு சொல்லி ஒரு மணி இருந்துச்சு. அது சூரிய பகவான் அவருக்கு கொடுத்தது. அதை வச்சு ஒரு நாளைக்கு 70 டன் 170 டன் தங்கம் தயாரிக்க முடியும். அந்த சத்ராஜித் மன்னன் அதை வச்சுருந்தார். ஒரு நாள் அந்த மணியை பிரசன்னன், அதாவது அவரோட தம்பி பிரசன்னன் சொல்லி ஒருத்தர், அவர் போட்டுட்டு வேட்டைக்கு போகும்போது சிங்கம் அடித்து அவரை கொன்றுச்சு. இவர் செத்த உடனே இந்த சிங்கத்தை ஜாம்பவான் சுவாமிகள், ஜாம்பவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அடிச்சுப்பட்டு அந்த சயந்தக மணியை எடுத்துக்கிட்டு தன்னோட மகள்கிட்ட ஜாம்பவதி அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டார். ஆக்சுவலாக இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சத்ரஜித் இருக்கா இல்லையா, அவர் வந்து கிருஷ்ணன் மேலே இதை பழிய போட்டுட்டார். நீ தான் இந்த சயந்தக மணிக்காக நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி. இவர் பார்த்தது 4ஆம் பிறையை பார்த்தது, அதான் குற்றம். அப்புறம் இவர் என்ன பண்ணார், இந்த பழியை நீக்கணுங்கிறதுக்காக திரும்ப காட்டுக்குள்ளே போய் பார்த்தா இவர் ஜாம்பவான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 21 நாள் சண்டை, தொடர்ந்து சண்டை போட்டு அப்புறமா ஜெயிச்சு அந்த மணியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டாராம். கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த சத்ராஜித் மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் தன்னோட மகள் சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுத்தார். அதாவது அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அந்த சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுத்தாரு. ஜாம்பவன் சும்மா இல்லை, தன்னோட மகள் ஜாம்பவதியை இவரோட அந்த தைரியம் வீரத்தை பார்த்து தன்னோட மகளை கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கதை உண்டு. ஆக இந்த அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய 4ஆம் தேதியை நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தா துன்பம் தான். இது போக்குறதுக்கு ஒரு வழி தான், விநாயகரை துதிக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த 4ஆம் பிறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் விநாயகரை துதிக்கலை, இல்லாட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா விநாயகருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த இதில் பழியிலேருந்து வெளியில் வரலாம். இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, தெரிஞ்சு பார்த்தாலும் சரி தெரியாமல் பார்த்தாலும் சரி. இது ஒரு குற்றம். இதை நீங்கள் நடைமுறையில் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சும்மா அசதிக்காக படுத்து கிடப்பாங்க சில ஆட்கள். அவங்கள நம்ம போகிற போக்கில் தாண்டிட்டு போவோம். பொதுவாக ஒரு ஆள் படுத்து கிடக்காங்கன்னா மூத்த தேவி அவங்க மேலே குடியிருக்காங்கன்னு அர்த்தம். சேஷ்டா தேவி நம்ம தாண்டிங்க அப்படின்னா அந்த மூத்த தேவி உங்கள் மேலே பிடிச்சிக்கணும். இப்போது ஒரு குடும்பத்தில் பாருங்களேன், ஒரு நெருக்கமாக படுத்து கிடப்பாங்க, ஒரு 10 பேர் 16 பேர் படுத்து கிடப்பாங்க. அந்த குடும்பம் பாருங்கள் நீண்ட காலம் வறுமையிலேயே வாடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய இந்த குற்றம் தான். அவங்க வீட்டில் ஒருத்தர் தாண்டி அப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே தாண்டிடுவாங்க. அது தாண்டக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நம்ம கோவிலுக்கு போகிற முடியல, பாத யாத்திரை போகிறாங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க, திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறாங்க. பாத யாத்திரை போகிற சனம்புறம் பார்த்திங்கன்னா அசதியில் கோயில் வாசலில் அந்த மண்டபத்தில் நீண்ட மண்டபத்தில் படுத்து கிடப்பாங்க. நம்மளுங்க கொஞ்சம் கூட்டம் இருக்கா கூட்டம் இல்லையா அப்படின்னு பார்த்த உடனே தடன்னு ஓடுவாங்க. ஓடுற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படுத்துருக்க ஆட்களை தாண்டிட்டு போவாங்க. போய் சாமி கும்பிடுவாங்க, தங்களோட பிரார்த்தனை வைப்பாங்க. அந்த பிரார்த்தனை ஈடேறாது. நீங்கள் 42 நாள் பூஜை பண்ணி விரதம் இருந்து பண்ணின எல்லாமே ஃபெயிலியர். காரணம் என்னென்னா, படுத்துருக்கணும்னு நீங்கள் தாண்டிட்டு போய் சாமி கும்பிட்டது தான். இதுக்கு பரிகாரம் வேணும்ல, உடனே தலைக்கு குளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் கலந்த நீரையாவது தன் மேலே தெளிச்சுக்கிட்டு அப்புறமா போய் சாமி கும்பிடணும். இதை நீங்கள் செய்யாமல் விட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த குற்றம் நிகழும். அதனால் என்னன்னா, இந்த லட்சுமி தேவி, செல்வ வளத்தை தரக்கூடிய லட்சுமி தேவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். இது சின்ன விஷயம், நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த பரிகாரத்தில், செல்வ வளம் பெறக்கூடிய பரிகாரத்தில் நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணி எவ்வளோ விரதம் இருந்தாலும் படுத்துக்கிட்டு தாண்டிட்டு போய் சாமி கும்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது, செல்வ இழப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்து சின்ன விஷயமாக சொல்லிகிட்டே வரேன், குறிச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்டோம், மதியம் கூட இன்றைக்கி சாப்பிட்டோம். நம்ம எல்லாம் படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. வாட்டர் நீர் பருகிறது கூட நின்றுக்கிட்டு பருகக்கூடாது, உட்காந்து தான் பருகணும். சில சமயம் சாப்பிடும்போது படுத்துறவங்கக்கூடிய கட்டிலில் இல்லாட்டி டேபிள், அதாவது இந்த சோஃபா செட்டில் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது காலை நீட்டிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அது பெரும் குற்றமாக மாறிடும். உங்களை விட்டு
அதாவது லட்சுமி தெய்வங்களோட பிரிஞ்சு போயிட்டா மூத்த தெய்வங்களை வந்து அண்டிடுவா. அப்போ சாப்பிட்றதுல இது ஒரு விஷயம் இருக்குது. ஒருவேளை நம்ம டேபிளில் அந்த டைனிங் டேபிள் சொல்லக்கூடிய டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டாலும் மூத்த தெய்வம் வந்து நம்மளை வந்து அண்டிடுவா. ஸோ இதெல்லாம் செல்வம்பலம் நம்ம கைவிட்டு போகக்கூடிய முக்கிய காரணிகள். அடுத்து மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள். மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் சில இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறான். வில்வ மரத்தில் வாசம் செய்கிறாங்க. பெண்களோட தலைமுடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தலைமுடியோட முன் வகுட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க. அதனால தான் திருமணமான பெண்கள் இந்த இடத்துல வந்து பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொட்டு வைக்கிற பற்றி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிகப்பு கலர் பொட்டு வைக்கணும், அரக்கு கலர் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அரக்கு கலர் வந்து ராகுவை குறிக்கும், சிகப்பு வந்து செவ்வாயை குறிக்கும். மங்களகாரகன் செவ்வாயை நீங்கள் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் கணவரோட நீண்ட நாள் அந்த நெருக்கமாக அப்புறம் அவர்கள் மேல் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய கவர்ச்சி இல்லாட்டி அதனால் வசியம்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். மாறாக நீங்கள் அரக்கு கலரில் அந்த குங்குமம் வச்சிங்க அப்படின்னா சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நகரும். ஸோ அது ராகுவோட காரகம். அப்போ இந்த நெத்தி வகுட்டில் வைக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அங்கே தான் லட்சுமி இருக்கா. நீங்கள் நெத்தி வகுட்டில் நீங்கள் பொட்டு வைக்கல அப்படின்னா லட்சுமி உங்களோட போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பெண்களோட தலைமுடி வகுத்தில் அந்த லட்சுமி தேவி இருக்காங்க. அப்புறம் துளசி செடியில் வாசம் செய்கிறாங்க. பசுவின் பால், நெய், தயிர், கோமியம், சாணம் பசுவின் பின்புறம் உள்ள இந்த இடத்துலலாம் மகாலட்சுமி குடியிருக்காங்க. அதனால தான் வந்து சூரியன் அஸ்தமான வேலையில் வந்து இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீடு தானே, ஏற்ற வீடு தானே, மச்சா வீடு தானே, சித்தி வீடு தானே, நோ நெவர், ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. போனீங்கன்னா உங்கள் கையை விட்டு உங்கள் லட்சுமி தேவி வெளியே போயிடுவா. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மா, வாழை, எலுமிச்சை, வெற்றிலை, தாமரைப்பூ, செவ்வந்திப்பூ இதிலெல்லாம் லட்சுமி இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் சுபகாரியங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து கருந்துளசியில் விஷ்ணுவும் லட்சுமியும் ஒருங்கே வாசம் செய்கிறாங்க. அதனால் வீட்டில் வந்து துளசி மாடம் வச்சு மாடத்தில் விளக்கேற்றி துளசியோட ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடும். இதை வந்து வழக்கத்தில் கொண்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும். பட் துளசி மரத்தை பற்றி சொல்லும்போது ஒரு தனியாக ஒரு 45 நிமிஷம் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை மீறினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அது வீடியோ தேடி பாருங்கள், இல்லாட்டி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன் இதை. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து எண்ணெயில் வந்து குடியிருப்பாங்க. அதனால் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சி அந்த தலை முழுகிறது மூலமாக உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் மேலே நிரந்தரமாக வாசம் செய்வா, அந்த வருஷம் பூரா வாசம் செய்வான்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் வேஸ்ட். நம்மளால இன்றைக்கி எந்திரிச்சு 10 மணிக்கு தான் எந்திரிச்சு இந்த எண்ணெயை தேய்ச்சி போட்டு இட்லி சாப்பிட்டு போட்டு குளிக்க கூட மாட்டேங்கிறோம், ரொம்ப லேட்டாக தான் குளிக்கிறோம் அரப்பு வச்சு தேய்ச்சி. ஸோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடுங்க. தீபாவளி அன்னைக்கு மகாலட்சுமி வாசம் இருக்காங்க. அப்புறம் கஸ்தூரி, மஞ்சள், சந்தனம் இதுலேயும் லட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால தான் திருமணத்தின் போது பாருங்கள், மங்கள காரியங்கள் நடக்கும்போதும் பாருங்கள், அந்த அட்சதை அதை வந்து நம்ம தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ இந்த திருதியை திதி அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் சந்தனம் அந்த சந்தனம் இடம்பெறாத எந்த ஒரு நல்ல விசேஷமே கிடையாது. அப்போ சந்தனத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற சந்தனம் கிடையாது, அதெல்லாம் பச்சரிசி மாவு தான் கலர் கலந்து நம்மகிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க, அத்தர் கலந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் சந்தனத்தை காதி கிராஃப்டில் கேட்டுவாங்க, அவங்க தருவாங்க. ஸோ அந்த சந்தனத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் மனிதர்கள்ட்டையும் இந்த லட்சுமி வாசம் பண்ணுறாங்க. எப்போ சுத்தமில்லாத பட்சத்தில் அவங்க விளையிடுவாங்க. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் மேலே வாசம் செய்வாங்க, அது முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு செய்வன கோளாறு இருக்கா, நம்ம தடுத்துற நிலையில் தான் இருக்கமா அப்படின்னா வீட்டில் பாருங்களேன், அடிக்கொடுக்க சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். புருஷன் முன்னாடி கூட சண்டை சச்சரவு, சோற்றில் வந்து வெடிப்பு விழுந்திருக்கும். உங்கள் வீட்டில் சோத்தில் எங்கேயாவது வெடிப்பு விழுந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தான் செய்வன கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணலாம், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டை திறந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, துர்நாற்றம் வீசும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு ஈவினிங் வந்து வீட்டை திறந்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துர்நாற்றம்லாம் போகும், இல்லாட்டி பழகிடுவோம். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு மாதிரி வாசடிக்கு நம்ம வாசம் சொல்கிறோம், அது துர்நாற்றம். அப்படின்னா உங்கள் வீட்டில் செய்வன கோளாறு இருக்குது, இல்லை தீய சக்தி தூய சக்தி இல்லாமல் தீய சக்தி அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் பணம் வந்து கைக்கு வரும் வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு வந்தவுடனே அந்த பணம் காணாமல் போயிடும். பில்லு ரெடியாக இருக்கும், அவ்வளோ காணாமல் போயிடும். அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ செய்வன கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, மனசு வீட்டுக்கு வெளியில் இருந்தால் சந்தோஷமாக இருக்குது.
வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே ட்ரை ஆகிடுவோம். ஃபீஸ் பிடுங்கின மாதிரி அப்படியே டவுன் ஆகிடுவோம், சவுத் ஆகிடுவோம் சொல்லுவோம். ஸோ அதை வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வீட்டில் லட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க, நல்லா பார்த்துங்க. அதனால தான் இன்றைக்கெலாம் எங்கள் பாட்டி 112 வயசு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க, குளிச்சுடுவாங்க, போட்டிருந்த முதல் நாள் உடுப்பை துவைச்சி காய போட்டு புது உடுப்பு உடுத்திடுவாங்க. ஏற்கனவே துவைச்சி போட்ட உடுப்பை உடுத்திடுவாங்க, சாம்பிராணி புகையை போட்டுருவாங்க. காலையில் 4 மணிக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம். இன்றைக்கும் அவங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் அந்த பழக்கமே அடியோடு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பழகிக்கோங்க. இது தெரியாமல் நம்ம செய்யணும் வச்சுட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்கன்னு நம்ம புலம்பிடுறது பிரயோஜனம் கிடையாது. சரி, இதுக்கு பரிகாரம் வேணும்ல, இவ்வளோ விஷயம் இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம்? கோ பூஜை செய்யணும். உங்கள் வீட்டில் அடிக்கொருக்க கோ பூஜை பண்ணிங்கன்னா இந்த வீட்டில் லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. சரி சார், கோ பூஜை செய்கிறதுக்கு வீட்டில் பசுமாடு வளர்க்கணும்ல, இருந்தால் தானே, இல்லாட்டி வாடகை கூட்டு வரணும். வாடகை கூட்டு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா ஒரு ஏனோ தானன்னு செய்கிறாங்க. அதனால் இதுக்கு மாற்று வழி இருக்கா? இருக்குது. காமதேனு படம், இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கிக்கிட்டு வர்றது மூலமாக, முறைப்படி வணங்கிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு இந்த செய்வன குளர் சீக்கிரம் போயிடும். அப்புறம் லட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. இதெல்லாம் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயம். அடுத்து பசு பற்றி, பசு மாடுன்னு சொல்கிறோம்ல, மாடுன்னு சொல்லக்கூடாது, பசுன்னு தான் சொல்லணும். இந்த பசுவை பற்றி சொல்ல வேண்டிய சில குறிப்புகள் இருக்குது. இதில் தனி வீடியோ தான். பசு கட்டியிருக்கு இல்லையா, அந்த கயிறை தாண்டக்கூடாது. நம்ம ரொம்ப பேர் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. பசுமாடு இருக்குன்னா அது தாண்டி போகிறோம், கயிறை தாண்டக்கூடாது. தாண்டினோன்னா உங்கள் செல்வம் போச்சு. அப்புறம் பஞ்சகவ்யம் அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா பரலோகத்தில் கூட இன்பமுடன் இருப்பாங்களாம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து பசுவதை செய்பவன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குலம் விருத்தி அடையாது. கர்ப்பிணி பெண்கள் பூஜை செய்யும்போது ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டில் நார்மலாக ஓம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துவோம். அவங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது பூஜை செய்யும்போது அதை பயன்படுத்தக்கூடாது, வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பசுவும் கன்றும் நிற்கும் போது அதுக்கு நடுவால் போகக்கூடாது. அப்படி போனோம்னா நம்ம செல்வம் அழியும். அவங்க 2 பேரும் பிரித்த பாவம் மாதிரி. ஒரு உற்ற 2 நண்பர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு நெருப்பு கொண்டுட்டு போனால் போச்சு, 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. சிலர் சிகரெட்டு பீடி குடிப்பாங்க. அப்படி பீடி சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கவன் ஒரு 2 நண்பர்கள் நடுவில் போனாங்கன்னா அந்த 2 நண்பர்களுக்கு சண்டை வந்துடும், அன்றைக்கே வந்துடும். இந்த நெருப்புக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஸோ அது மாதிரி இந்த பசுவும் கன்றுக்கும் நடுவில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் செல்வம் அழியும். ஸோ இந்த பசு பற்றி சொல்லும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்புறம் பசுவை மாடுன்னு சொல்லக்கூடாது, அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். அது ஒரு பெத்த தாய் ஒரு மகை மேலே சாபம் விட்டால் எப்படியோ அதை விட பெரிய பாவம். இதுதான் பசுவை பற்றி சொல்லும்போது. ஏன்னா பசுவோட அனைத்து இடங்களிலும் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கான்னு சொல்லுவாங்க. அடுத்து பொதுவான சில குறிப்பு, பொது குறிப்புன்னு சொல்லுவாங்க. பெண்கள் இருக்காங்க இல்லையா, தலையில் எண்ணெயை வைத்துக்கொண்டு, பெண்கள் தலையில் எண்ணெய் வைத்துக்கொண்டு அவங்க வீட்டிலேருந்து யாரையும் வழி அனுப்பக்கூடாது. இப்போ ஒருத்தர் பயணம் போகிறாரு, தம்பி பயணம் போகிறாரு, கணவர் பயணம் போகிறாரு, மகனுக்கு பயணம் போகிறாங்க, பெண்கள் தலையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு இவங்களை அனுப்பிச்சி விடக்கூடாது, அது திரும்பி வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுத்துரும். பிரயாணம் செய்யும் அன்னைக்கு நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி பிரயாணம் போகிறேன், தெரியாதனமா இன்றைக்கி புதன்கிழமை இல்லை சனிக்கிழமை ஆண்கள் எண்ணெய் வச்சு குளிக்கிற நாள், நான் எண்ணெய் வச்சு குளிச்சிட்டேன், திடீர்னு ஒரு பயணம் வருது, அழைப்பு வருது, அன்றைக்கி பயணம் போகக்கூடாது. போனோம்னா அவ்வளோதான். ஏன்னா எண்ணெய் வச்சுட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிச்சு. அப்போ எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பயணம் போகக்கூடாது. அப்புறம் கணவர் வீட்டை விட்டு சென்று வெளியே போயிட்டாரு, போனதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. இதில் பொதுவான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 2 முறை உணவு கழிவுகளை வெளியேற்றணும். அப்புறம் வாரத்துக்கு 1 முறை ஸ்நானம் செய்யணும். ஆண்டுக்கு 2 முறை பேதி மாத்திரை சாப்பிடணும். இதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் செஞ்சுட்டு வரும்போது நம்மளை அறியாமல் நம்மளே சுத்தமாகிடுவோம். சுத்தத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட லட்சுமி தேவி குடியிருந்துருவா, மூத்த தேவி நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால தான் இதெல்லாம் பொது குறிப்பில் சொல்லியிருக்கோம். அடுத்து 12 ராசிக்காரங்க, இவங்களுக்கு தோஷம், நம்ம ஜாதகத்தில் ஏகப்பட்ட தோஷம் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ தோஷம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில ஆலயங்களுக்கு செல்வதன் மூலமாக அவங்களோட தோஷத்தை நீக்கிக்கலாம். அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன தோஷம் இருந்தாலும் இந்த தோஷத்தை போகக்கூடிய கோவில்னு ஒன்று இருக்குது, அந்த கோயிலை குறிச்சிக்கோங்க. நீங்கள் இந்த ராசியில் வரீங்களா, இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ மேச ராசிக்காரங்க ஸ்ரீ ராமேஸ்வரம், திரு அண்ணாமலை, திருவானைக்கால், இந்த 3 கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது மூலமாக உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். ரிஷபராசிக்காரங்க திருப்பதி, ஸ்ரீ வேங்கடநாதர்,
மதுரை அன்னை மீனாட்சி. ரிஷப ராசிக்காரங்க போக வேண்டிய கோயில் இந்த 2 கோயில். மிதுன ராசிக்காரங்க பழனி முருகன், சுவாமிமலை முருகன், இந்த 2 கோயிலுக்கும் மிதுன ராசிக்காரங்க போயிட்டு வரலாம். கடகராசிக்காரங்க ஸ்ரீ ராமேஸ்வரம், காஞ்சி காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர், இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் அது நீங்கும். இது மனசார போயிட்டு வாங்க. அப்புறம் சிம்மராசிக்காரங்க சிதம்பரம் நடராஜர், ஸ்ரீவாஞ்சியம் அம்மன். கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னியாகுமரி அம்மன், சமயபுரம் மாரியம்மன். துளாராசிக்காரங்களுக்கு திருத்தணி முருகன், கன்னியாகுமரி அம்மன், சமயபுரம் மாரியம்மன். விருச்சிக ராசிக்காரங்கள் அவங்களுக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரர், பட்டீஸ்வரம், துர்க்கை அம்மன், மகாலட்சுமி. இதுக்கு நீங்கள் போயிட்டு வர மூலமாக உங்கள் பாவம் தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கூத்தனூர் சரஸ்வதி தேவி, ஸ்ரீ வைத்தீஸ்வரர், இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மகர ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகன், அப்புறம் ஸ்ரீ ஐயப்பன். கும்பராசிக்காரங்க ஸ்ரீ தேவிப்பட்டினம், ஸ்ரீ வெங்கடநாதர், பத்மாவதி தாயார். அடுத்து மீனராசிக்காரங்க வைத்தீஸ்வரன் கோயில், ராமேஸ்வரம், ஸ்ரீ ராமநாத சுவாமி. ஆக இந்த 12 ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த கோவிலுக்கு ஒரு முறையாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களோட துன்பம் தீரும். இந்த 2026 பிற்பாதியாவது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு வட்டம் போயிட்டு வாங்க. பெரிய செலவு இல்லாத பரிகாரம் தான் இது. செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஷூராக நீங்கள் நம்புங்க. ரைட். அடுத்து வேறு ஒரு குறிப்பு, இறப்பின் தோஷம். நம்மளுக்கு இந்த கேள்வியெலாம் இருக்குது, சிலருக்கு புரியாமல் இருக்குது. ஆனால் சில வர்ணத்தாருக்கு வந்து இந்த இறப்பின் தோஷம் 2 நாளில் 3 நாளில் தீந்துடும். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து இது 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன சிறு குறிப்பு. உங்கள் வீட்டில் ஒருத்தரோட தந்தை இறந்தார்னா 1 வருட காலம் தோஷம், தாய் இருந்தாங்கன்னா 6 மாத காலம் தோஷம், மனைவி இருந்தாங்கன்னா 3 மாத காலம் தோஷம், சகோதரன் இறந்தார்னா 1.5 மாத காலம் தோஷம், புத்திரர் இறந்தார்னா 1.5 மாதம் தோஷம், பங்காளி இறந்தனா 1 மாத காலம் தோஷம் இருக்குது. இந்த தோஷத்தை வச்சுக்கிட்டு சுபகாரியம் செய்யக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமே தவிர நீங்கள் ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கான பிரார்த்தனையை வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அது தோஷமாக மாறிக்கிடும். அது ஒன்று. அப்புறம் சுபகாரியம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அந்த இறந்தவங்க பேரால் அந்த திதி, ஒரு அவசர திதி ஒன்று கொடுக்கலாம். அப்படி கொடுத்துப்புட்டு அப்புறம் கணபதி ஹோமம் வீட்டில் வளர்க்கணும். வளர்த்ததுக்கப்புறம் மகாலட்சுமியோட அந்த ஹோமம் வளர்க்கும்போது மகாலட்சுமிக்கு சேர்த்து ஒரு இது பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் எந்த காரியத்தையும் தொடங்கலாம். இது இறப்பின் தோஷத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து சவத்தை சுமக்கிறதுக்கு சில விதி இருக்குது. சவம் இருக்கு இல்லைங்களா, அதை சுமக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா கிராமத்துலேயும் பார்க்குறோம், சில நகரத்துலேயும் பார்க்குறோம். ஒருத்தர் இறந்துட்டான்னா அங்கே இளைஞர்கள் தான் அந்த நம்ம சவம் சொல்லக்கூடிய அந்த பணத்தை வந்து தூக்கி வைக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த இளைஞர்கள் வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஆகவே ஆகாது. அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க தான் இளைஞர்கள் பலமானவங்கன்னு சொல்லி இந்த பணத்தை தூக்க சொல்கிறோம், சவத்தை. அது செய்யக்கூடாது. அதுக்கான விதிகள் சொல்கிறேன். விவாகம் ஆகாதவன் தன் தாய் தந்தையர் சவத்தை தவிர்த்து வேறு எந்த சவத்தையும் சுமக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. அதான் இதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் கர்ப்பிணியோட சவம், சில சமயம் கர்ப்பமாக இருக்கும்போதே செத்து போயிடுவாங்க, இல்லாட்டி குழந்தை பெற்றவனே இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பொண்ணோட சவத்தை வந்து அவங்க பங்காளி மட்டும்தான் தூக்கணும், வேறு யாரும் தூக்கக்கூடாது. ஸோ இப்போ மாமி மச்சான் அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க. முதல்ல போனோன்னு அண்ணன் தம்பி தான் தூக்குவாங்க. ரியலாக பாருங்கள், அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி தான் தூக்குவாங்க. ஏன்னா இது முதல் பிரசவம். மேக்ஸிமம் இந்த முதல் பிரசவத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடக்கும். அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க சகோதரர் தான் போய் தூக்குவாங்க. அது செய்யக்கூடாது. இவங்க பங்காளி தான் தூக்கணும். பங்காளினா கணவன் வழியில் கூட அண்ணன் தம்பி தான் அந்த சவத்தை தூக்கணும். மாறாக தூக்குவதன் மூலமாக இவங்க வந்து அந்த வருஷத்தில் வந்து பெரிய இழப்பை சந்திப்பாங்க. அதுதான் கதை. அப்புறம் தன் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது வேற ஒரு சவத்தை இந்த கணவன் சுமக்கக்கூடாது. சொந்தக்காரங்க தான் இவங்க போய் டக்குன்னு போய் தூக்குவாங்க. முன்னாடி சமந்துக்கிட்டு போனாங்க, இப்போ வந்து வண்டியில் கொண்டு போகிறாங்க. பட் அந்த வீட்டில் இருந்து இல்லாட்டி அந்த அந்த இதில் இருந்து ஃப்ரீசர்லேருந்து தூக்குறாங்க இல்லையா, அந்த தூக்குறதுக்கு இந்த ஆட்கள் போகக்கூடாது. இதுதான் கதை. அப்புறம் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா எப்போ தோஷம் ஆரம்பிக்குன்னா, அந்த குழந்தைய புதைச்ச நாளில் இருந்து தான் தோஷம்.
அந்த குழந்தைய புதைச்ச நாளில் இருந்து தான் தீட்டு ஆரம்பிக்குது. அப்புறம் சன்னியாசி, பிரம்மச்சாரி, அனாதை, இந்த மாதிரி உறவு இல்லாமல் இறந்தவங்க இறுதிச் சடங்குக்கு நம்ம உதவுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது சாட்சாத் அந்த சிவனோட கருணைக்கு நம்ம ஆட்பட்டவங்களாக மாறிடுறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வீதியில் கற்பூரத்தை பொருத்தி அதை தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் வேப்ப இலையை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். இல்லைன்னா அது தோஷம்தான். நம்மளாம் நினைக்கிறோம் இது நல்லது தானே செய்கிறோம், கடவுளுக்கு தெரியாதா? நோ, நெவர். அவருக்கு தெரியும். அதுக்காக தான் அந்த விதியை வச்சுருக்காங்க. இது தோஷம், இந்த தோஷத்தை இப்படி தான் கழிக்கணும்னு சொல்லி விதி வச்சுருக்காங்க. அதை மீறி நம்ம செய்யும்போது கடவுள் மன்னிக்க மாட்டார். நம்ம சொல்லிட்டாரு, விதி வச்சிருக்காரு, இப்படியா செய்யுன்னு சொல்லியிருக்காரு. சார் அதை மீறி நான் செய்கிறேன், நல்லது தான் செய்கிறேன், இதை செஞ்சுட்டு போ, இல்லைன்னா உன் குடும்பம் பாதிக்கும், நீ பாதிக்கப்படுவா, உனக்கு கல்யாண விஷயம், குழந்தை விஷயம், இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதான் கதை. அடுத்து, பிரேதம் இருக்கிற இடத்துல நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. நம்ம வீட்டு பக்கம் ஒரு பிரேதம் விழுந்துடுச்சு. நம்ம அந்த பிரேதத்துலேருந்து 99 அடிக்குள்ளே இருந்தோம்னா, அதாவது 100 அடி கிடையாது, 99 அடிக்குள்ளே இருந்தோம்னா நம்மளுக்கும் தோஷம் உண்டு, அந்த பிரேத தோஷம் உண்டு. ஆனால் இன்றைக்கி சிட்டியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பணம் கிடக்கும், நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது, நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கோம். இது மிகப்பெரிய தோஷம். இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தன் வீட்டில் சமையல் செய்யக்கூடாது, தன்னோட வீட்டில் பூஜை செய்யக்கூடாது, தன் வீட்டில் தாம்பத்திய உறவு வச்சுக்கக்கூடாது, இன்ன பிற நல்ல காரியங்கள் செய்யவே கூடாது. எது வரைக்கும் அந்த பணத்தை எடுத்து முடிச்சுட்டு வர்ற வரைக்கும். அதெல்லாம் நம்ம செய்கிறோமா? காலையில் நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு அந்த பணம் இறந்துருக்கும், வீட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவோம்? டிஃபன் சாப்பிடுவோம், சமையல் பண்ணி இட்லி சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்றோம், மதிய சாப்பாடு அடைக்கிறோம். என்ன சொல்கிறோம்? பொண்டாட்டிட்டு பார்த்து நீ அப்புறமா போயிட்டு வந்துரு, நான் ஆஃபீஸ் போகிறேன். நெவர். நீ ஆஃபீஸ்க்கு போ, வீட்டில் சமையல் பண்ணக்கூடாது, நீ வெளியே போய் சாப்பிட்டுக்கோ. ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு சாவு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாமே மச்சான் வந்து அரிசி பருப்பு கொண்டுட்டு வருவான், இல்லாட்டி அவங்க தான் சமைச்சு போடணும். நம்ம வீட்டில் அடுப்பு எரிக்கக்கூடாது, பொணம் விழுந்த இடத்துல அடுப்பு எரிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன மாறி போச்சு, அடுத்த நாளே அடுப்பு எரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் என்னென்ன கிராமம், மாமியை மச்சால பக்கத்தில் தான் இருப்பான், அவன் வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தான், நம்மளும் கூச்சப்படாமல் சாப்பிட்டோம், நம்ம அண்ணன் வீட்டிலேருந்து வந்துச்சுன்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஈகோ ஆகிப்போச்சு, அதெல்லாம் விட்டுப்பட்டு நம்மளே சமைக்கிறோம். அது மாபெரும் தப்பாக மாறுது. அதுதான் விஷயம். ஸோ நம்ம சமையல் பண்ணக்கூடாதுங்கிறத விஷயம், விதி. அதுக்கு தான் மாமி மச்சான் தயவு வேணும்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி இல்லைங்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னுமே வரக்கூடிய குழந்தைகளுக்கு அது இல்லவே இல்லை. ஒத்த பிள்ளையை பெற்று போட்டு எங்கே தாய் மாமியை வரப்போகிறான், இல்லவே இல்லை. அடுத்து, அப்புறம் பிரேதத்தின் பக்கவாட்டில் செல்லக்கூடாது, பின்னால் தான் செல்லணும். நம்ம பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, முன்னாடி ஆடிட்டு போகிறோம், முன்னாடி போகக்கூடாது, சைட்லையும் போகக்கூடாது, பணத்துக்கு பின்னாடி தான் போகணும். பின்னாடி தான் நம்ம வரணும், முன்னுக்கு போகக்கூடாது, சைட்லையும் போகக்கூடாது. போனால் நம்மளுக்கு பாவம். அப்புறம் மயானத்துக்கு போயிட்டு வர்றோம் வீட்டுக்கு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சுடுநீரில் குளிக்கக்கூடாது, பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். அப்புறம் வாசக திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது, சோப்பு ஷாம்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடவே கூடாது, சாதாரண தண்ணியில் தான் குளிக்கணும். இந்த எல்லா தோஷத்தை விடையும் இந்த பிரேத தோஷம்தான் ரொம்ப மோசமான ஒரு தோஷம். இது உடனே தாக்கக்கூடியதும் கூட. அப்போ இதில் வந்து கவனமாக இருக்கணுமே தவிர உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன் மச்சான், ஏன் அக்கா, ஏன் நோ, நெவர். சில விஷயங்களை செய்யக்கூடாது. சார் வேறு வழியே இல்லை சார், வேறு வழியே கிடையாது. அதை சுடுநீரில் குளிக்கக்கூடாதுன்னு அதனாலவே அந்த விதியை போட்டிருக்கான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், செத்த வீட்டில் அடுப்பு எரிக்கக்கூடாது. இன்றைக்கி தானே சார் ஹீட்டர்லாம், அந்த காலத்தில் ஏது ஹீட்டரு? அங்கே வெளியில் எப்பயுமே ஒரு அண்டாவில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், சுடு தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாது, நெவர். நம்ம ஒரு நாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இது ஒன்று. அப்புறம் ஒரு அடுத்து வந்து அறிய வேண்டிய அடுத்த ஒரு தகவல்கள், இது ஒரு தனி டாப்பிக்கு, எழுதிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஜனனம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையின் தாய் தந்தையருக்கு தீட்டு இருக்குது. இந்த காலத்தில் வந்து கோயிலுக்கும் பூஜைக்கும் அப்புறம் மரண சம்பவத்துலேயும் அவங்க கலந்துக்கக்கூடாது. கோயிலுக்கு போகக்கூடாது, அப்புறம் பூஜைக்கு போகக்கூடாது, மரண சம்பவத்துலேயும் கலந்துக்கக்கூடாது. இது ஒன்று. அப்புறம் ஒரு கரு கலங்கி விழுந்துருச்சுன்னா, அதாவது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா, எத்தனை நாள் கருவோ அத்தனை நாளைக்கு தீட்டு இருக்குது. 15 நாள் கரு, 45 நாள் கருனா 45 நாள் தீட்டு, 60 நாள் கருனா 60 நாள் தீட்டு. 60 நாளைக்கு மேலாம் போதாது, 3 மாதம் தாண்டிடுச்சா கரு கலையாது.
அப்போ இந்த 60 நாள் 70 நாள் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அத்தனை நாள் தீட்டு அதில் உண்டு. ஸோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் முன்னாடி நம்ம புத்திர நேரம் தான் 1 மாதம் 1.5 மாதம்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்கோம். பட் இது கருக்கு வந்து நாள் கணக்கு, அந்த நாள் கணக்கை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பிரசவமான பொண்ணு அதை நம்ம தொட்டோம்னு வச்சுக்கோங்க, 10 நாள் தீட்டு. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா 10 நாள் தீட்டு. நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது, நம்ம நல்ல காரியத்தை கலந்துக்கூடாது. ஸோ அதனால தான் பிரசவ வீட்டுக்கெலாம் போகும்போது தீட்டுக்குது, அங்கே உள்ள தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்புறம் குழந்தை பிறந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பிறந்த 3வது நாள் 6வது நாள் 10வது நாளில் தீட்டு கழிக்க பூஜை செய்யலாம். 3வது நாள் 6வது நாள் 10வது நாள் தீட்டு கழிக்க பூஜை செய்யலாம். அப்புறம் குழந்தை பிறந்து 11 நாளைக்கு மேலே அஸ்வினி, ரோகிணி, புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், அனுசம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரத்தில் ஜனன ஜாதகம் எழுதலாம் 11 நாள் கழிச்சு. நம்ம ஆளுங்க பூரா ரொம்ப பேரை என்ன பண்ணியிருக்காங்க, 1 வருஷத்துக்கு ஜாதகம் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அதை கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். நான் சொல்லுவேன் 30 நாள் தீட்டு, 30 நாள் கழித்து நீங்கள் எழுதலான்னு நான் சொல்லுவேன். புண்ணியாதனை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாங்கள் எதுக்காக உடனே எழுத சொல்கிறோம்னு யோசிங்க. அந்த குழந்தை பிறந்ததுனால தாய் தகப்பனுக்கு ஏதோ ஒரு கண்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சூரியன் சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, தங்களுக்குள் 6, 8, 12 இருக்குது. இல்லை 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து தங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் தகப்பனுக்கும் அம்மாவுக்கும் பிரிவினை ஏற்பட போகுதுங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் இன்னொரு குழந்தைய உடனே பெற்றுக்கோங்க. நம்ம சொல்கிறாங்கல்ல, அடுத்த குழந்தை பிறந்தால் அவங்க அம்மா அப்பாவை உயிர்கண்டத்தை மாற்றி போடுன்னு சொல்லி, அதை நம்ம பார்த்து சொல்கிறதுக்காக வந்து நீங்கள் ஜாதகத்தை எழுதணும். ஏங்க பிறந்த அன்னைக்கே நீங்கள் ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களே, பஞ்சாங்கத்தை பார்க்கத்தானே செய்கிறீங்க. எந்த நட்சத்திரத்தில் பிறந்துச்சுன்னு சாஸ்திரியாட்ட கேட்குறீங்களா? அப்போ அது தப்பு இல்லையா? பஞ்சாங்கம் பார்க்கலையா? அன்றைக்கே பார்க்குறீங்கல்ல, என்ன நட்சத்திரத்தில் பிறந்துச்சு, என்ன தேதியில் பிறந்திருக்கு, நல்ல நேரத்தில் பிறந்திருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறோம். கியூரியாசிட்டி. அது தோஷம் இல்லைன்னா அப்போ இது தோஷம் இல்லை தானே. அதனால் 11வது நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நான் சொன்ன இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் ஜாதகம் எழுதிடலாம். இல்லைன்னா 30 நாள் கழிச்ச உடனே நீங்கள் ஜாதகத்தை எழுதிடணும். எழுதுன மூலமாக உங்களோட தாய் தந்தையருக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை, அதன் மூலமாக மற்ற உறவினருக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த குழந்தையை பெற்றுக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கலாம். அதுக்காகவது இந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்புறம் ஒரு வீட்டில் சுபகாரியம் செய்கிறோம், அதுக்கடுத்து உடனே 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு சுபகாரியம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த 1ஆவதோ 2ஆவதோ பண்ணக்கூடிய சுபகாரியம் கெடும். இப்போ ஒரு வீட்டில் 2 பொண்ணு வயசுக்கு வந்திருப்பாங்க, வேறு காலத்தில் வயசுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் மண்டபம் பிடிச்சி சடங்கு நடத்துவாங்க. 2 பிள்ளைங்க பிறந்திருக்கு, அது 2 வயசு 3 வயசு வித்தியாசத்தில் இருக்காங்க. கல்யாணம் ஒரே மேடையில் பண்ணுவாங்க, ஒரே முகூர்த்தத்தில் பண்ணுவாங்க. நெவர் செய்யக்கூடாது. ஒரு குழந்தைக்கு பண்ணிங்கன்னா அடுத்த 6 மாதம் கழித்து தான் அடுத்த குழந்தைக்கு திருமண விஷயத்தை செய்யணும். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. இது கண்கூடு அனுபவத்தில் உண்மை, பார்த்துக்கோங்க. அடுத்து ஆண் வந்து தனது ஜென்ம நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியம் கூடாது, திருமணம் கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, புதிய துணி உடுத்தக்கூடாது, பெரியவங்களுக்கு திதி கொடுக்கக்கூடாது. இது ஜென்ம நட்சத்திரத்தில். பெண் வந்து தனது ஜென்ம நட்சத்திரத்தை திருமணம் செய்யலாம், ஆனால் பிறந்த கிழமையில் செய்யக்கூடாது. அப்போ இது ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு இடிக்கும். அப்போ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். அதை தான தர்மம் கொடுக்கணும். அந்த தானம் கொடுக்கறது மூலமாக அதை தீர்த்துக்கலாம். இது ஒன்று. அப்புறம் புதிய நகைகள் வாங்குறதுக்கு விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி, உத்திரம் இந்த நட்சத்திரம் ரொம்ப ஏற்றது. ஞாயிற்றுக்கிழமை கூடாது. திருதிய திதி நல்லது. திருதிய திதியில் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பெருகிக்கிட்டே போகும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை வாங்கிய கடனை வந்து தீர்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வந்து வாங்கிய கடனை தீர்க்கலாம். புதன்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, அப்புறம் மாசப்பிறப்பு, விருத்தி யோகம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இந்த இதிலெல்லாம் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அது விருத்தி ஆகிக்கிட்டே போகும். அதாவது கடன் அடையாது, பெருசாகிக்கிட்டே போகும். கடன் வாங்கக்கூடாத நாள் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை, மாதப்பிறப்பு, விருத்தி யோகம், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம் இதெல்லாம் கடன் வாங்கக்கூடாது. அப்புறம் சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை மாதங்களில் மட்டும் வீடு குடி போகலாம். அதை கிரக பிரவேசம் செய்யலாம், மற்ற மாதம் கூடாது. அப்புறம் வீடு கிரக பிரவேசம் செய்யும்போது அந்த இடத்துல கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லி கர்ப்பிணியாக இருக்கிறவங்கள கூட்டு வந்துடுறாங்க, செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அங்கே வாஸ்து தோஷம் கழிப்பாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த தோஷம் வந்து எங்கிட்டாவது போய் பூந்துக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கர்ப்பிணி பெண்கள் அங்கே கிரகப்பிரவேசம் அப்போ இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கர்ப்பிணியும்
இன்னொரு அதாவது தன்னோட சகோதரனோட மனைவி கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டும் சந்திக்கக்கூடாது. இதெல்லாம் கிராமத்தில் செய்வாங்க. இங்கே டவுனில் இருக்கான்னு தெரியல. அதாவது ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னோட அண்ணனோட இல்லாட்டி தம்பியோட மனைவி கர்ப்பமாக இருக்காங்கன்னா 2 பேரும் சந்திக்கக்கூடாது. அப்படி சந்திச்சாங்கன்னா அது தோஷம். அந்த தோஷத்தை போக்குறதுக்கு பரிகாரம் என்னென்னா, 2 பேரும் 2 குடத்தில் தண்ணி எடுத்து குடத்தை மாற்றிக்கணும். மாற்றுவதன் மூலமாக அந்த பரிகாரம் சரியாகும். இல்லைன்னா அது தோஷத்தை உண்டு பண்ணும், அப்புறம் பிரசவத்தில் சிக்கலை உண்டு பண்ணும். இது இருக்குது. ஸோ இதெல்லாம் இது ஒரு பொது குறிப்புகள். அப்புறம் அடுத்தது இது ஒரு தனி குறிப்பு, தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உடைக்கிறத பற்றி பார்ப்போம். தேவஸ்தானம், அதாவது கோவிலில் இல்லாட்டி வீட்டில் தேங்காய் உடைக்கிறோம், பூஜை செய்யும்போது உடைக்கிறோம். அதாவது சமையலுக்கு உடைக்கும் போது இல்லை, பூஜை செய்யும்போது உடைக்கிறோம். அந்த தேங்காய் உடைக்கிறத வச்சு ஒரு பலன் பாருங்கள். தேங்காய் சமபாகமாக 2ஆக உடைச்சிச்சேன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் நன்மை பெருகும். குடிமை பக்கம் பெருசு, அடிப்பக்கம் சிறுசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அடிப்பாகம் பெருசாகவும் முன்பக்கம் சிறுசாகவும் உடைஞ்சிச்சுன்னா வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும். தேங்காய் முடிகிற உள்ளுக்குள்ளே நரம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா தெய்வ அருள் கிடைக்கும், நீடித்த ஆயுள் கொடுக்கும். ஸோ இது நன்மையான பலன். அப்புறம் சிறு துண்டு தேங்காய் மூடிக்குள்ளே விழுந்துருந்துச்சுன்னா பொருள் சேர்க்கை ஏற்படும். அப்புறம் தேங்காய் நீல வாக்கில் குறுக்கா உடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நன்மை ஏற்படாது. இதை போக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி நீரில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா உடைக்கும் போது நல்லா உடையும். ஸோ இதுதான் பரிகாரம். முதல்ல தேங்காயை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு உடைக்கணும். அப்படி காஞ்சதோடு உடைச்சிங்கன்னா இஷ்டத்துக்கு உடஞ்சி விழுகும். ஏன்னா ஏற்கனவே ஹீட்டாக இருந்துச்சுன்னா அது உடையிறது ஈஸியாக உடையும். அதான் கதை. அடுத்து உணவு உண்ண சில விதிகள். கிழக்கு முகமாக அமர்ந்து உண்ணும்போது நிலைத்த செல்வம் உண்டாகும். அப்போ கிழக்கு பக்கம் நிலைச்ச செல்வம் இருக்கணும்னா கிழக்கு பக்கம் திரும்பி நீங்கள் சாப்பிடுங்க. அதான் கதை. மேற்கு முகமாக அமர்ந்து உண்ணும்போது புகழ் கிடைக்கும். சார் எனக்கு ஏற்கனவே நிதி ரொம்ப இருக்குது, நான் இப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மேற்கு பக்கமாக அமர்ந்து சாப்பிடுங்க. அப்புறம் தெற்கு முகமாக அமர்ந்து உண்ணும்போது நீடித்த ஆயுள் உண்டாகும். ஏற்கனவே வீட்டில் ஒருத்தர் லேசியாக இருக்கார், உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னா அவரை எப்பயுமே தெற்க பார்த்து உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், ஆயுள் பெருகிடும். இதான் கதை. வடக்கு முகமாக உணவு உண்ணும்போது வறுமை ஓடி வரும். ஸோ வடக்கு பக்கம் திரும்பி சாப்பிடவே சாப்பிடாதீங்க, இது ஒருபோதும் ஆகாது. சரி, இது ஒரு விதி. இப்போ உங்கள் காரியம் பலிதமாகணும் அப்படின்னா நமக்கு தெரியும், கரணம்நாதனை இயக்கிறது, அப்புறம் யோகி அவயோகி, இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் விட சிம்பிளான ஒரு சின்ன விஷயந்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த டயம், அந்த டயத்தில் ஒரு ஹோரை இருக்கும் இல்லையா, நீங்கள் பிறந்த நேரத்தில் ஒரு ஹோரை இருக்கும், அந்த ஹோரை தான் ஜெயிக்கும். அந்த ஹோரை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால தான் ஜோதிடத்தை சொல்லும்போது ஹோராவே வெல்லும்பாங்க, ஹோராவே வெல்லும் அப்படிம்பாங்க. அந்த ஹோரை அப்போ நீங்கள் பிறந்த ஹோரை என்னன்னு பாருங்கள். யோகி, அப்புறம் ஃபார்ச்சுனா புள்ளி, இதெல்லாம் அப்புறம் போய் பார்க்குறது, கணக்கு போட்டு பார்க்குறது. இது கணக்கு தேவையில்லை. பிறந்தவொடனே ஒரு ஓரை ஓடும், அந்த ஓரையை குறித்து வச்சுக்கோங்க. அந்த ஓரை தான் உங்களோட ஓரை, ஜெயிக்கிற ஓரை. அந்த ஓரையில் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஜெயிக்க வைக்கும். இதான் அதாவது உங்கள் காரிய வெற்றி. காரியம் பலிதமாகனா இந்த ஹோரையை பயன்படுத்துங்க, காரியம் பலிதமாகிடும். ஒன்று. சரி, அப்புறம் இது வேறு விதி. தலை வச்சு படுக்கிறது, எங்கே எப்படி தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லி விதி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில், அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில், அது உங்கள் சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், அந்த வீட்டில் நீங்கள் உறங்கும் போது கிழக்கு பக்கம் தலை வைத்து உறங்கணும். நம்ம வீட்டில் உறங்கும் போது கிழக்கு பக்கம் தலை வைத்து உறங்குவது சிறப்பு. உறவினர் வீட்டில் போய் உறங்குனீங்கன்னா தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கணும். உங்கள் உறவினர் வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் தலை தெற்கு பக்கம் வச்சு படுத்தா பெஸ்ட்டு. வெளியூரில் போய் தங்குறோம், உறவினர் இல்லாமல் வேறு லாட்ஜி இது மாதிரி விஷயங்கள்லாம் தங்குறோம் இல்லையா, மண்டபத்தில் தங்குறோம் அப்படின்னா மேற்கு பக்கம் தலை வச்சு உறங்கணும். ஒருபோதும் வடக்க தலை வச்சு படுத்து உறங்கக்கூடாது. அது சயின்ஸும் ஒத்துக்கலை, சாஸ்திரமும் ஒத்துக்கலை. அது உங்களோட ஆயுளை குறைக்கும், இல்லாட்டி மூளை கலக்க வைக்கும், நம்ம பிராந்தன் அதாவது பைத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரி, அப்புறம் நமக்கு குளத்தில் நம்ம குடும்பத்தில் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா அந்த காலத்தில் ரொம்ப பாவம் செஞ்சாரா, நம்ம குளம் விருத்தி ஆகலைன்னு சொல்லுவாங்க. இந்த குளம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சு அப்படின்னா அது என்ன அதாவது எந்த மாதத்தை பயன்படுத்தணும்னா வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் பொதுவாகவே இந்த வைகாசி மாதம்னா அந்த சித்திரை வைகாசி கொஞ்சம் வெயில் காலம்தான். அந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா பானகம்,
அந்த பானகம்னு சொல்லியிருக்க அந்த புளியெல்லாம் கரைச்சி ஒரு பானகம் ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த பானகத்தை வந்து நீங்கள் தானம் கொடுப்பதன் மூலமாக உங்களோட மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம திதி கொடுக்காம விட்டவங்களுக்கு கூட இதில் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. அது ஒன்று. தண்ணீர் பந்தல் அமைச்சேன்னா குலபாவம் விலகும், உங்கள் குலத்திலால் செய்யப்பட்ட பாவம் அத்தனை விலகும். இது வைகாசி மாதத்தில் செய்யணும் முக்கியமாக குறிப்பாக. அப்புறம் நீர்வோர் பந்தல் அமைச்சா வற்றாத செல்வம் நிலைக்கும், வற்றாத செல்வம் கிடைக்கும் நிலைக்கும். அப்புறம் அன்னதானம் செய்வதால் அன்னபூரணி நித்தமும் உங்கள் இல்லத்தில் அருள்மலை பொழிவாள். இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அப்போ இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பல ஊர்களில், அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பல ஊர்களில் பல கோயில் விசேஷம் நடக்குது. இந்த விசேஷங்களில் எல்லாருமே கலந்துக்குவோம் அப்படின்னா இருக்காது. அந்தந்த ஊருக்காரங்க கலந்துக்குவாங்க, அந்தந்த ஊருக்காரங்க கலந்துக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் மதுரையில் ஒரு 30 வருஷம் குடியிருந்தேன். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 150 மீட்டர் தான். நேதாஜி ரோட்டில் என்னோடய ஆஃபீஸு 100 மீட்டர் 150 மீட்டர் தான். எல்லா காலமும் கலந்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ நான் சிவகாசியில் குடியிருக்கேன். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு மெனக்கிட்டு அங்கேருந்து இங்கே வருவேன், விடாமல் வர்றோம். ஏன்னா நான் ஊரில் பக்கத்தில் இருக்கும்போது அந்த இதை கலந்துக்க மாட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் பிரசித்தி பெற்ற சில திருவிழாக்களில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக இந்த மகாலட்சுமியின் அருளில் பெறலாமா? நீங்கள் பிறந்த இந்த ஜென்மத்தை அதாவது பூர்த்தியடை செய்யலாம் அப்படிங்கிறான். அப்படி விழாக்கள் ஒரு 16 விழாக்கள் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து அண்ணாமலையில் உள்ள கார்த்திகை தீப திருவிழா. கம்பல்சரியாக ஒவ்வொரு இந்துவா பிறந்த ஆளும் அங்கே போய் இதை அட்டன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருவாரூர் தேரோட்ட விழா, கும்பகோணம் மகாமகம் விழா, அப்புறம் நாச்சியார் கோவில் கும்பகோணம் அருகே இருக்குது கருட சேவை விழா. இந்த கருட சேவை விழா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை தூக்கிட்டு வரும்போது வெயிட்டாக வந்து அப்புறம் வெயிட் குறைஞ்சி ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். அதாவது 4 பேர் தூக்கிட்டு அப்படியே 4 8 மாறும், 8 16 மாறும், 32 மாறும் சொல்லுவாங்க. அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அப்படியே 32 16 8 4ன்னு வரும்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழாவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி விழா, அப்புறம் வடலூரில் தைப்பூச விழா, திருத்தணி ஆடு கிருத்திகை விழா, திருவையாறில் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி சங்கீத ஆராதனை விழா, அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி விழா, மதுரையில் சித்திரை திருவிழா, பழனியில் பங்குனி உத்திர திருவிழா, திருச்செந்தூரில் சூரசம்ஹார திருவிழா, சிதம்பரத்தில் திருவாதிரை திருவிழா, சிக்கலில் வேல்வாங்கும் விழா, காரைக்காலில் வந்து மாம்பழ திருவிழா, மயிலையில் 63 விழா. இந்த 16 விழாக்களையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷத்தில் ஒன்று பண்ணாலும் இல்லாட்டி ஒரே வருஷத்தில் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ம அதாவது சாபல்யம் அந்த சாபம்லாம் போய்டும் அப்படிம்பாங்க. இந்த 16 விழாக்களையும் கலந்துக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிட்டுன்னு சொல்கிறான். இதை பிரசித்தி பெற்ற திருவிழான்னு சொல்லக்கூடியது. சரி, டைம் சரி. அடுத்து சாபம் விவரம் இருக்குது. அதாவது நமக்கு பல சாபங்கள் இருக்குது, அது நம்ம ஜாதகத்தின் மூலமாக அறிஞ்சிக்கொள்ளலாம். அதில் சாபம் வந்து என்னென்ன சாபம் இருக்குது அப்படின்னா, பிரேத சாபம் இருக்குது, தேவதோஷம் அதாவது தெய்வத்தினால் ஏற்படக்கூடிய சாபம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது. இது வந்து பெண் சாபத்தால் ஏற்படக்கூடியதை சர்ப்பதோஷமாக நம்ம ஜாதகத்தில் வந்து விழுகும். பித்ருதோஷம் இருக்குது, அபிச்சார தோஷம்னு சொல்லுவான், இது வந்து செய்வன் கோளாறு. அப்புறம் திருஷ்டி தோஷம், கெட்ட ஆவி கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாபத்தினாலலாம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் ஜனன ஜாதகத்தை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அப்படி கண்டுபிடிச்சோம்னா என்ன நமக்கு நடக்கும், அதாவது எதனால இது நடக்கும், என்ன நடக்கும், அப்புறம் இதுக்கு என்ன பரிகாரம், இந்த 3 விஷயத்தை சொல்ல போகிறோம். அப்போ பிரேத சாபத்தை நம்ம எதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னு ஜாதகத்தில் மாந்திங்கிற கோள்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாந்தி கோள் லக்னத்திலேருந்து 12 பாவத்தில் இருக்குது. 11ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை தவிர மற்ற எந்த பாவத்தில் இருந்தாலும் இந்த மாந்தி பிரேத சாபத்தை சொல்கிறாரு. அதாவது 11 தவிர மற்ற எங்கே இருந்தாலும் சொல்கிறாரு. 10 சில சமயம் எடுத்துக்கிறாங்க, விதிவிலக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நம்ம குடும்பத்தில் சாபம் இருக்கிறத சொல்கிறாங்க. இந்த பிரேத சாபம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, குடும்பத்தில் இறப்பு நேரும்போது, நான் ஏற்கனவே ஒரு விட்ட சொன்னேன், இறப்பு பற்றி தீட்டு சொல்லும்போது 99 அந்த அடி சொன்னோம் இல்லையா, சுமார் 99 அடிக்குள்ளே நம்ம இருந்து ஒரு பிரேதம் விழுந்து நம்ம அந்த விதியை கடைப்பிடிக்கலைன்னா நமக்கு பிரேத சாபம் ஏற்படும். அதை பிரேதத்தை மதிக்காத காரணத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பிரேதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முறை செய்கிறதுக்கு சண்டை போடுவாங்க. நான் தான் முறை செய்வேன், நீ தான் முறை செய்வேன்னு சொல்லி சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிருவாங்க. அது ஒரு பிரேத சாபம், அதுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றம். அப்புறம் அந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டே பாகம் பிரிக்கிறத பற்றி சண்டை போடுவாங்க.
குடும்பத்தை சொத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேதத்தை வச்சுக்கிட்டே நான் கடன் கொடுத்துருந்தேன், அதை கொடுக்காம இந்த பிரேதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சண்டை போடுவான். இது எல்லாமே பிரேத சாபம். இந்த சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதோட விளைவு என்ன அப்படின்னா தீராத நோய்கள் ஏற்படும், அடிக்கடி விபத்து ஏற்படும், மனதில் நிம்மதியே இருக்காது, எந்த வித காரியத்தை சுலபமாக முடிக்க முடியாது, மன வாழ்க்கையில் வெறுப்பு பிரிவு ஏற்படும், புத்திர சோகம் ஏற்படும், தேவையற்ற பொருள் நஷ்டம் ஏற்படும், புத்தி ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்காமல் பேதலிச்சு போயிடும். இதெல்லாம் இதோட விளைவு. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன தெரியணும் இல்லையா? பிரேத சாபம் தான் பரிகாரம். புரட்டாசி மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையில் இறந்தவங்களை நினச்சி சிரார்த்தம் கொடுக்கணும். இது முதல் பரிகாரம். தேய்பிறை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பெரியோர்களுக்கு வஸ்திர தானமும் அன்னதானமும் வழங்கணும். அப்போ நம்ம எதையாவது பிரேத சாபம் ஏற்படுத்தி இருந்தோம்னு நம்ம மனசில் தோணுச்சு அப்படின்னா இதை நம்ம செய்யணும். தேய்பிறை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு பெரியோர்களுக்கு வஸ்திர தானமும் அன்னதானமும் கொடுக்கணும். அப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு மௌன விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டு வரணும். இதெல்லாம் பிரேத சாபம் நீங்களுக்கான பரிகாரம். இப்போ தேவதோஷம், அதாவது தெய்வ சாபம்னு சொல்லுவோம். இந்த சாபம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் 1, 5, 9 கெட்டு இருக்கும். அதுதான் நம்மளோட இன்றைக்கி அதாவது 1, 5, 9 தான் அந்த பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது, நம்மளோட முன்னோரை பற்றி சொல்லக்கூடியது, நம்மளை பற்றி சொல்லக்கூடியது, நம்ம குழந்தைய பற்றி சொல்லக்கூடியது. இந்த பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா இது தெய்வ சாபம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பிரசன்னம் பார்க்கும்போது 4ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா குலதெய்வ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவதோஷம் இருக்குது அப்படின்னா இதை தேவதோஷம் என்ன பண்ணும்? முக்கியமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வீட்டில் பரம்பரையாக சில சாமி படம் வச்சுருப்போம், சாமி சிலைகள் வச்சுருப்போம், அப்புறம் எந்திரங்கள் வச்சுருப்போம். இதை பரம்பரையாக வழிபட்டுட்டு வந்திருப்போம். ஒரு காலத்தில் அதை விட்டுருவோம். நல்லா பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இருக்கும். சில சமயம் சில படங்களில் பூசம் இது பிடிச்சிருக்கும், அந்த 8 கால் பூச்சி வளப்பின்னி வச்சுருக்கோம், சிலந்தி பூச்சி. அதை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம், சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். இதன் மூலமாக நமக்கு தெய்வ சாபம் ஏற்படும். அந்த எந்திரங்களை முறையாக பூச்சிக்காமல் இருக்கிறது மூலமாகவும் நமக்கு சாபம் ஏற்படும். இதெல்லாம் செய்யாமல் அலட்சியப்படுத்தினாலும் இது வரப்படும். சரி, இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் வீட்டில் தங்காது, செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உற்றார் உறவினர் மூலம் செலவு ஏற்படும், வம்பு வழக்கு, பிரயாணத்தில் செலவு, அப்புறம் மருத்துவத்தில் செலவு, உறவுகள் பகையாக மாறுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களால் சதா பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியத்தில் வெறுப்பு ஏற்படும். இதெல்லாம் தெய்வ சாபத்தால் ஏற்பட்ட ஒரு விளைவு. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா அம்மன் சன்னதியில் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியில் 8 அகல் விளக்கு, எண்ணெய் கிழமையில் வெள்ளிக்கிழமையில் 8 அகல் விளக்கு ஏற்றணும். குறைஞ்சபட்சம் 8 மாதம் ஏற்றணும். அப்போ 8 அப்படிங்கிற எண்ணிக்கையை மனசில் வச்சுக்கோங்க. 8 அகல் விளக்கு வெள்ளிக்கிழமை 8 மாதம், இதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த பரிகாரம் என்னென்னா 12 செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு சென்று சக்கரை பொங்கல் தானம் செய்யணும். ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் 12 செவ்வாய்க்கிழமை சக்கரை பொங்கல் தானம் செய்யணும். அடுத்து 12 சனிக்கிழமை அம்மன் கோயிலில் அல்லது விநாயகர் கோயிலுக்கு சென்று லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். அப்புறம் பாராயணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மூக்கு கடலை சுண்டல் சொல்லுவாங்க, அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அந்த கொண்டக்கடலையை 12 பேருக்கு தானம் கொடுக்கணும். அவிச்சு கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி அதை ஒரு பாக்கெட்டில் வாங்கி கொடுத்து அது சரி, 12 பேருக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும். இது ஒரு முக்கியம். அடுத்த தோஷம் சர்ப்பதோஷம். இது நாகதோஷம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பெண்களால் ஏற்பட்ட சாபம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் 1, 2, 4, 5, 7, 8, 12 இந்த இடங்களில் ராகுவோ கேதுவோ இருக்கும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம யாரோ ஒரு பெண்ணுக்கு தவறு இழைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, இது எப்படி ஏற்படுது? சர்ப்பதோஷங்கிறது பெண்களுக்கு இழைத்த அநீதி. கன்னி பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாற்றி வேற ஒரு பொண்ணை மணக்கிறது, அப்போ காதலித்து கைவிடுறது. அப்புறம் நண்பரோட மனைவியை நிர்பந்தத்தால் பால் செய்வது, நண்பனின் மனைவியை நிர்பந்தத்தால் பால் செய்வது, அதிகாரத்தால் பெண்ணை பணிய வைப்பது, ஒரு அதிகாரம் செஞ்சு பெண்ணை பணிய வைக்கிறது. அப்புறம் மணமான பெண்ணு, விதவை பெண்ணு, வாழாமல் வீட்டில் இருக்கும் பெண்ணு, இந்த பெண்ணிடம் நன்றாக வாழ வைப்பேன்னு சொல்லி உறுதி கூறிட்டு சில மாதம் கழிச்சுட்டு நடுவீதியில் விட்டுட்டு ஓடி போகிறது, அதாவது ஏமாத்துவது. அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை தோஷம் செய்கிறது. அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையால்
நம்மளை நம்பி வந்த பெண்ணை மோசம் செய்வது. அதுக்கப்புறம் ஒன்று மரியாதை சிறுமிகளை கெடுப்பது. முதல் மனைவி இருக்கும்போது அவள் மனசு நோகும்படி ரெண்டாவது மனைவியை கொண்டு வர்றது. இது எல்லாமே சர்ப்பதோஷத்தில் வந்து முடியும் பெண்களுக்கு ஏற்பட்ட இதனால். சரி, இதனால் விளைவு என்ன ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா, உங்களோட மனைவி கள்ள தொடர்பு வச்சுக்குவாங்க, பலவித அவமானத்துக்கு உள்ளாக்குவாங்க. மனைவி இடத்துல எதுக்கு எடுத்தாலும் சண்டை ஏற்படும், வீட்டில் நுழையவே பிடிக்காது. அடுத்து பெண் குழந்தைகள் தன் இஷ்டத்துக்கு நடந்துக்கணும், அவமானத்துக்கு உள்ளாக்குவாங்க அந்த குடும்பத்தையே. அப்புறம் தாய் சகோதரி இடத்துல மனவேற்றுமை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்புறம் கணவி வந்து மனைவி இடத்துல வந்து அந்யோன்யமாக இருக்காது, அதே சமயத்தில் பிளவும் இருக்காது, பிரியவும் மாட்டாமல் அந்நியமும் இருக்காது, ஒரு மாதிரி பட்டும் படாமல் போய்கிட்டே இருக்கும். இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் சொந்தத்தில் மதிப்பு மரியாதையும் குறையும், கணவன் மனைவிக்கு அடிக்கடி உடல் பாதிப்பு இருக்கும். அப்புறம் தொழில் விஷயமாக கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் உண்டாகும், தொழில் நிமித்தமாக கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். அப்புறம் தன் மனைவி சுகத்துக்கு தானே வேறு ஒரு ஆளை கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, மாமியார் மருமகன், மருமகள் மாமனார், இவங்களுக்கு கள்ள தொடர்பு ஏற்படும். குடும்பத்தில் மனைவி இடத்தில் அனுதினமும் கோபம் தாபம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? இந்த நிலை மாறுறதுக்கு 10 நிமிஷம். இந்த நிலை மாறுறதுக்கு திருமணமாகாத ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சூழ்நிலையால் ஏழையான பெண்ணுக்கு உடைதானம் அன்னதானம் கொடுக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு சென்று அன்னதானம் போட்டலாம் கொடுக்கலாம். ராகு கேதுகளுக்கு பௌர்ணமி அமாவாசை நாளில் வில்வத்தால் அர்ச்சனை செய்யலாம். ஸோ வில்வ அர்ச்சனை ராகு கேதுகளுக்கு அவசியம் செய்யணும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாக பிரதிஷ்டை செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு 20 தீபம், முடிந்தால் சந்தன காப்பு இல்லாட்டி மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து வரலாம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு வேப்பிலை பாவாடை அணிவிச்சு துவரை சுண்டல் தானம் செய்யலாம், துவரையும் சுண்டலும். நாகபஞ்சமி அன்னைக்கு ஈசன் கோயிலுக்கு சென்று நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றி பெண்களுக்கு கற்கண்டு, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ சேர்ந்த பால் தானம் கொடுக்கலாம். மனநல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை செலவை ஏற்றுக்கலாம். மனநோய் போக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு போய் விடலாம், அதாவது அந்த மனநோய் பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் விடலாம் அந்த கோயிலில் போய். அப்புறம் ஏழை பெண் திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த பெண்ணுக்கு மிகவும் பயன்படும் பொருட்கள் தானம் செய்யலாம். அதாவது தையல் மிஷின், இது மாதிரியான விஷயம்லாம் தானம் கொடுக்கலாம். இது எதுவுமே செய்ய முடியாதவங்க வீட்டில் தேவை ஏற்றி விநாயகர் அகவலும் கருட பத்துவும் படிச்சுட்டு வரீங்கன்னா இந்த தோஷம் நீங்கும். அதாவது ஸ்திரீ தோஷம் நீங்கும். அதுக்கப்புறம் பித்ருதோஷம். இந்த பித்ருதோஷங்கிறது என்னென்னா, வயசான காலத்தில் பெற்றவங்களை மதிக்காதது, நன்றாக வளர்ந்து நம்ம எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்த நம்ம வாழ வச்ச நம்ம பெற்றவங்களை நம்ம மதிக்காததுனால ஏற்படக்கூடிய இது இந்த பித்ருதோஷம். சரி, இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா, அடிக்கடி புத்தி மாறாட்டம் ஏற்படும். தன் இனத்தை விட்டு வேறு இடத்துல வந்து பிறர் வெறுக்கும்படி திருமணம் செய்கிறது, தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பெரியோர்களோட ஆதரவு கிடைக்காதது, அடிக்கடி பெரியோர் இடத்துல திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறது, இது மாதிரியான விஷயம் பூரா ஏற்படும். இதுக்கு பரிகாரம் என்ன? பெற்றோர்கள் இறந்த திதி அன்னைக்கு நதிக்கரைக்கு சென்று திதி கொடுப்பது. தவறு நிலையில் புரட்டாசி மகாலய அமாவாசை அன்னைக்காவது திதி கொடுக்கணும். அப்புறம் பெரியவர் இறந்த தினத்தன்று பெரியோர்களுக்கு அன்னதானம் உடைதானம் கொடுக்கிறது. யாசகம் கேட்கக்கூடிய பெரியவங்களுக்கு உணவு தானமாக கொடுப்பது. இதெல்லாம் இந்த பித்ருதோஷம் நீங்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதில் பெரியவங்க பேரை வம்சாவளிக்கு பெயராக வைப்பது. அமாவாசை அன்னைக்கு பெரியவங்க உபயோகப்படுத்தின பொருளை வந்து தூய்மை செய்து வைப்பது. கோடை காலத்தில் நீர்மோர் அல்லது தண்ணீர் பந்தல் அமைச்சு மோர் தண்ணீர் தானம் கொடுப்பது. அப்புறம் பொதுமக்களுக்கு இறந்த பெற்றோர்கள் பெயரில் வந்து நிழற்குடை அமைச்சு தருவது, இலவசமாக யாராவது ஒருவருக்கு கல்வி கற்க உதவுவது, எழுது பொருள் வாங்கி தருவது, தண்ணீர் பைப்பு வந்து பொது இடத்துல அமைச்சு தருவது. இந்த வகையில் பித்ருதோஷத்தை போக்கலாம். இன்னும் ரொம்ப விஷயம் இருக்குது, நேரம் கருதி இத்துடன் வந்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் குரு நாகராஜன், சிவகாசி. ஆமாம், என்னோட செல்ஃபோன் நம்பரு 98 432 1999 0 9843219990. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகத்துக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு அளித்த குரு ஜோதிட ஆராய்ச்சி மைய தலைவர் ஜோதிட தளபதி திரு பூபதிராஜன் அவர்களுக்கு
எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அதாவது சிவகாசி குட்டி ஜப்பான் என்று சொல்லக்கூடிய சிவகாசியிலிருந்து சரவெடி வெடித்து எங்களை குட்டி ஜப்பானிலிருந்து வருகை தந்திருந்த எங்கள் குருநாகராஜ் ஐயா அவர்களுக்கு குருஜோட சங்கம் வெள்ளக்கோவில் எங்கள் பூபதி நேசன் சார்பாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக கரகோஷம் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். மீண்டும் இந்த நிகழ்வுக்கு அடிக்கடி அவர் வருகிறது இந்த விழாவை சிறப்பித்து தர பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஐயா வேலூரிலிருந்து வருகை தந்து எங்களுக்கு சிறப்பு செஞ்சு இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாலாசார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பேச்சாளராக ஐயா அவர்களை உங்கள் பேர் தங்கவேல் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். வாங்க.